ஹமாஸ் இயக்கத்தினால் மெலிந்த நிலையில் இருக்கும் இஸ்ரேலிய பணைய கைதிகளின் காணொளிகள் தொடர்பாக மேற்குலக நாடுகள் தமது கண்டனங்களை வெளியிட்டுள்ளன. அத்துடன் இந்த பணைய கைதிகளுக்கான மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கான கோரிக்கையையும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்திடம் அவர்கள் விடுத்துள்ளனர். ஆஸ்திரேலிய பணைய கைதிகளின் காணொலியானது அருவருப்பானது என கூறியுள்ள பிரித்தானிய வெளிவிவகார செயலாளர் டேவிட் லாமி அவர்களை நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாத் அமைப்பு ரோம் பிராஸ்லாவ்ஸ்கி என்ற பணைய கைதி மெலிந்து அழுவதை போன்ற காணொலியை வெளியிட்டதைத் தொடர்ந்து மேற்குலக நாடுகள் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான கோரிக்கையை விடுத்துள்ளன. பணைய கைதிகளை ஹமாஸ் இயக்கம் பட்டினி போடுவதாக ஆஸ்திரேலிய தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனினும் இந்த குற்றச்சாட்டை நிராகரித்துள்ள ஹமாஸ் இயக்கம் பசி நெருக்கடிக்கு மத்தியில் காசாவில் உள்ள மக்களும் போராளிகளும் உண்பதையே பணைய கைதிகளுக்கும் வழங்குவதாக கூறியுள்ளது. ஹமாஸ் இயக்கத்தின் பிடியில் தற்போது இருப்பதாக நம்பப்படும் 49 பணைய கைதிகளில் 27 பேர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறப்படும் நிலையில் 2 பணைய கைதிகளின் காணொளிகள் வெளியாகியுள்ளன. இந்த காணொளி வெளியான பின்னர் இருவரதும் குடும்பத்தினருடன் உரையாற்றிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு ஆழ்ந்த அதிர்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான முயற்சிகள் இடைவிடாது தொடரும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். இதனிடையே மனிதாபிமான உதவிப் பொருட்களை பெறுவதற்கு முண்டியடித்த 27 பேர் இஸ்ரேலிய படையினரின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்துள்ளனர்.